நண்பர்களே, ஏற்கனவே நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி, அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்ட் 2ஆக பார்க்க போகிறோம். அதாவது நோன்பு திறந்து தொழுகை முடிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்ச நேரம் களைப்பாறின பிறகு என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்ததுமே எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசின பிறகு சாப்பிட்றதுக்கு ஆயத்தமானோம். அதுக்கு எல்லா விரிப்பையும் விரிச்சிட்டு வாங்கிட்டு வந்த அந்த பார்சல் எல்லாம் நாங்கள் 1 by 1 வச்சாங்க. உண்மையிலே நண்பர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது வரக்கூடியவங்களை நல்லபடியாக கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே இன்வால்மெண்ட்டோடு வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்த பார்சலில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 8லேருந்து 9 பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பார்சலை மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிடக்கூடியவங்க ஒரு பார்சலை 2 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இருக்கும் இந்த பார்சலில். இப்போ எல்லாருமே சாப்பிட உட்காரதுக்கு ஆயத்தமானாங்க. 1 by 1 பார்சலை பிரித்து கொட்டினாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கப்ஸா முழு கோழி, அதாவது கோழியில் பாதி கோழி இருக்கும். சில பார்சலில் முழு கோழி இருக்கும். நமக்கு தேவைக்கு வாங்கிக்கிட வேண்டியதான். இங்கே அரை கோழியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது கோழியை நல்ல மசாலா போட்டு கிரில்லில் வச்சு அந்த சூட்லேயே வேக வைப்பாங்க. எண்ணெயிலெல்லாம் போட மாட்டாங்க. இதுக்கு பேர் கப்ஸா. அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஜஸ்ட்டு சேலட்டுன்னு சொல்லக்கூடிய சில காய்கறிகளை வெட்டி போட்டு கொடுப்பாங்க. கூடவே இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி உப்பு போட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். அதை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கப்ஸாவில் பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தேவைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. போன வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உங்கள்கிட்ட தட்டெல்லாம் இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி மொத்தமாக ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பேப்பர் விரித்து சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் இஸ்தரான்னு சொல்லுவாங்க. அதாவது விரிப்பு, சாப்பாட்டு விரிப்புன்னு சொல்லுவாங்க. பேப்பர் இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் மொத்தமாக உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பெரிய பேப்பரை விரித்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷமே சந்தோஷம்தான். யாராருக்கு இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லாருமே அவங்கவுங்க பக்கத்துக்கு தேவையான அளவு இழுத்து வச்சு சாப்பிடுவாங்க. நான் இவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஷூட் பண்ணணும், இன்னொரு பக்கம் என்னோடய ரூம்மேட்டும் வரலை. ஸோ அவர் வந்த பிறகு எங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதை சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊறுகாவையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஊறுகாய் சேர்த்துக்கிட்டா. யாருக்கு தேவையோ அவங்கவுங்க சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாராலையும் உடனே அதிகமாக சாப்பிட முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நோன்பு திறந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. அதனால் ரொம்ப சாப்பிட முடியல. ஓரளவு தான் சாப்பிட முடிஞ்சுது. ஒரு சில பார்சலில் நெய் கூட போட்டிருந்தாங்க, ஒரு சில பார்சலில் நெய் குறைவாக போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் சொன்னாங்க. என்னோடய ரூம்மேட் வந்த பிறகு அவர் கூட நானும் உட்காந்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி அனுபவம் யாராருக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.